கொண்டு செல்வது கொடுப்பதற்கு நிறைய நெல்மணி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி முறைகள்லாம் இருக்கு. இது தமிழ்நாடு அரசாங்கம் கவனமாக செயல்பட்டு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை சரி செய்யும் விதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நாங்க வைக்க போற கோரிக்கை தானே சொன்ன தமிழ்நாடு அரசாங்கம் அதை சரியாக மத்திய அரச குழுவிடம் சொல்லி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லாத இப்ப டெல்டா மாவட்டத்துக்கு வந்து நெல்மணிகளை பார்வையிட்டு பழனிசாமி தேர்தல் நேரத்தில் அங்கெல்லாம் வர்றாருல அவரு கஜா புயலப்ப எப்படி நடத்திட்டாரு எல்லாருக்கும் தெரியும். இந்த முறை அவர் வந்து சென்றது மகிழ்ச்சி தான். எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தப்படுவார். நாங்க அமைக்கக்கூடிய கூட்டணி தான் வீழ்த்தல் இருக்கீங்க. நீங்க யாரோட கூட்டணி அமைக்க போறீங்க? இருக்கிற விஜயும் திமுக தான் இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, பாஜக வந்து வெளில வந்துட்டீங்க. நம்ம இந்த 3 கூட்டணியில ஒரு ஆள் தான் அமைக்க போறீங்களா? நான் அதை தாண்டி இன்னொன்று சொல்ல அதை நீங்க சரியா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பாராத விதமாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு கூட நீங்க இப்போ ஒரு கூட்டணியில 2 கூட்டணியில கட்சிகள் இருக்கு. 3வது விஜய் தலைமையில கூட்டணி உருவாகலாம். அது போல சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறாரு. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கு. நான் வந்து எந்த கூட்டணியும் உடையும் அப்படின்லாம் நான் ஜோதிடர் சொல்ல. நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணிகள் உருவாகும். அதை நீங்க எப்படி நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்க? வரக்கூடிய தேர்தலில் 3வது ஒரு வலுவாக அமைய வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல்ல வந்து எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தாவேகா தலைமையில அமைகிற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. கடவுள் சம்பவம் நடந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. விஜய் இன்னும் வீட்டை விட்டே வெளில வரல குற்றச்சாட்டு இருக்கு. அது குறித்து உங்களோட கருத்து அதுவா? அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியல். விஜய் கட்சிங்க, விஜய் உட்பட அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லாம் புதியவர்கள், விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள். அது இல்லாம புதிதாக அரசியல் பண்றவர்கள். இதே திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில அவை தலைவரான இருக்காரு. இவர்கள் கட்சியில் அது போல அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கிறார். இன்னொன்று அவர்கள் இந்த கடுமையான விபத்துல மிகவும் மன வருத்தத்துல அவர்கள் அமைதியாக கூட இருக்கும். அதிமுக ஓட்டு வங்கி நிரூபிச்சிருக்கேன். அதே போல நாம் தமிழர் ஓட்டு வங்கி நிரூபிச்சிருக்காங்க. இன்று வந்த புதிய கட்சி தான் தாவேக்கணும். ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. அவங்க தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி வலுவா இருக்கும், திமுகவுக்கு எதிரணியா இருக்கும். எப்படி நான் சொல்றீங்க? சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். புதிய கட்சி தான். இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு, கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு கட்சியின் பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சி இன்றைக்கு அதிமுக இல்லைங்கிற அளவுக்கு அதன் அடிப்படை சட்ட திட்டங்களையே மாற்றி எடப்பாடி திமுகவாக பழனிசாமி மாற்றிருக்கிறார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரிடம் கொடுக்கப்பட்ட 4 ஆண்டு ஆட்சியில அவருடைய தவறான செயல்பாடுகளால் ஆட்சியை இழந்திருக்கிறார். இன்னும் அரசியல் ரீதியாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எல்லோரையும் அவர் புறந்தள்ளிவிட்டு கட்டையில இருக்கிறது என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில தன்னை உரிமைப்படுத்திக் கொண்டு புரட்சி தமிழர் எல்லாம் பெயர் சூட்டிக் கொண்டு அவர் செயல்படுவது அவரது அரசியல் நீண்ட நாள் அரசியல்ல இருந்தாலும் முதிர்ச்சியின் மேல காமிக்கும். அதனாலதான் சொல்றேன்,
விஜய் அவர்கள் ஒரு திரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர், உச்ச சூப்பர் ஸ்டார். 30 ஆண்டுகள் சினிமாவில் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாராகவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி அரசியலோ அது போலதான் சினிமாவும் ரொம்ப கடினமான ஒரு துறை. அரசியல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய செயல்பாடு இல்லைன்னா காணப்படுறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியோ அந்த மனிதர்களோ சோபிக்கவில்லை என்றால் நீங்க அவங்களை கண்டிக்கவே மாட்டீங்க. அது போலதான் சினிமாவும் நிறைய சூப்பர் ஹிட் கொடுத்த நடிகர்கள்லாம் காணாமல் போன இடத்துல இன்றைக்கு 50 ஆண்டுகளை தாண்டி திரு ரஜினிகாந்த், திரு கமல் அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் தான் உச்சபட்சத்தில் இருக்காங்க. அது போல திரு விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக எப்படி எம்ஜிஆர், சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி, கமல், விஜய், அஜித் வந்திருக்காங்க. சினிமா உலகத்துல கடுமையான போட்டிகளை தன்னை நிறுத்தி கொண்டிருக்கிற விஜய், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஏதோ விஜய்க்கு பிஆர் ஆகணுமோ ஏதோ பாக்குறேன். நான் வந்து ஒரு நீங்க கேக்குறீங்க அவரால் எப்படி முடியும். ஒரு 30 ஆண்டு அரசியல் அனுபவத்துல ஒரு மாபெரும் தலைவர் கூட 23 வயசுல இருந்து இருந்த அனுபவத்திலையும் இன்னொருவரை எந்தவித பொறாமையோ யார் மீதும் பயமும் இல்லாமல் ஒரு குடிமகனாக பார்க்கிற ஒரு கட்சி தலைவர் என்பதெல்லாம் விட்டு பார்க்க அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக பட்டி தொட்டியெல்லாம் அவர் பெயர் தெரியும். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை விஜய் என்றால் தெரியும். அது அந்த ஃபெமிலியாரிட்டியா ஒரு அரசியல் ரொம்ப தேவையானது. அவர் இன்றைக்கு உங்க போல ஊடகத்தை சேர்ந்தவர்கள், சர்வே எடுக்கிற நண்பர்கள் எல்லோரும் சொல்றது அவர் ஒரு இன்றைக்கு வருகின்ற தேர்தலில் ஒரு இம்பாக்டை உருவாக்குவார் சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் 2006 உருவாக்கியதை விட அதிகமான இம்பாக்டை அவர் உருவாக்குவார். அதனாலதான் சொல்றேன், இன்னும் பல இடங்களில இன்றைக்கு சொல்கிறேன். என்னோட பழனிசாமி மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தை சொல்கிறேன். இன்றைக்கு பழனிசாமி இரட்டையில இருக்கின்ற காரணத்தினாலும் பலபலத்தால் தான் இன்னைக்கு அவரால் சுழன்று கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் அவர் 15% குறைவான வாக்கு சதவீதத்தை அடைவார். 15%. விஜயுடைய தாக்கம் எப்படி விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலில் அவர் 6% 8% எடுத்து ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். 96 சீட்டு தான் அவர் ஜெயிச்சாரு. அவர் கூட்டணி ஆட்சி. அதுபோல அம்மா அவர்கள் 65 சீட்லையும் அந்த கூட்டணி 20 சீட் தான் ஜெயிச்சாங்க. நீங்க எல்லாம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்னைக்கு திமுக 50 தொகுதிகள்கிட்ட அந்த தேர்தலில் விஜயகாந்தனால பாதிக்கப்பட்டது. அம்மா அன்றைக்கு அம்மாவுடைய கட்சி அதிமுக அன்றைக்கு 70 தொகுதிகள்கிட்ட பாதிக்கப்பட்டது. அதை விட அதிக இம்பாக்ட் விஜயினால இருக்கும். அவர் 2வது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பு இருக்கும். சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும். அதனால பழனிசாமி தலைமையிலான அணி 3வது இடத்திற்கு யதார்த்தமா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். யாரு சொல்றாங்க? எடப்பாடி கொடியை காமிக்கலாங்க. விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வருமானத்தை எல்லாம் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்ப அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அவருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் தன் தலைமையில தான் கூட்டணி அமையில 2 மாநாடுகள்லையும் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையே, அரசியல் எதிரியாக திமுக. அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்க பழனிசாமி பத்தி ஒன்று தாக்கி போயிருக்காரு. அதுக்குதான் இன்றைக்கு மதுரை மாநாட்டில் பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பழனிசாமி பத்தி தெரியாதா? திரையுலகில் எத்தனையோ சவால்களை சமாளித்து வந்தவர். பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர். விஜய் தலைமையிலான கூட்டணியில பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பாங்க. ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை பண்றாரு. கரூர் சம்பவத்துல கை கொடுத்திருக்காரு, யாருங்க இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அவருடைய கட்சிக்காரங்களை வந்து யாரும் உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த கட்சி, அந்த சொல்றவங்க கட்சி தொண்டர்கள் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் தான் அவங்க விரும்பார்களே தவிர பழனிசாமிய
துரோகத்திற்கே பேர் போன பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையின் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்ச சொல்லுவாங்க, சாப்பிட்டு கை காயறதுக்கு முன்னாலே துரோகம் பண்ற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள், ஆட்சி தொடர காரணமானவர்கள், 4.5 ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார்கள் விஜய்க்கு தெரியாது, அவன் சின்ன பிள்ளையா. அதனால உறுதியாக அவர் பழனிசாமியோட தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை. பழனிசாமி தான் தன்னால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமையை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அது சிரிப்பா தான் இருந்துச்சு. திமுக தேர்தல் விஜய் ஜெயிக்கலைன்னா திமுக அவர்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும், அழைத்து விடுன்னு சொல்றாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் முன்னே என்ன சொன்னாரு? பழனிசாமி ஆட்சி ஊழல் பெருக்கெடுக்க ஓடுகிறது, அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் ஊழல் கிளைக்கிறார்கள், முறைகேடுகள் நடந்திருக்கு, தேர்தல் வாக்குறுதியிலேயே நான் தனி நீதிமன்றம் அமைத்து அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்திற்கும் தண்டிக்கப்படுவார்கள், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் நாளைக்கு பிடிச்சிருவோம், நாளைக்கு பிடிச்சிருவோம் சட்டமாக சொன்னார். அவர்களையே மக்கள் வரிப்பணத்தை ருசித்தவர்களையே, அந்த ருசி கண்ட பூனைகளையே அவர் இன்றைய வரைக்கும் ஒண்ணு செய்யல. விஜய் புதிதாக அரசியலுக்கு சினிமாவில் இருந்து திரையுலகத்திலிருந்து வந்தவரை இவரால் என்ன பண்ண முடியும்? சும்மா அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக சிறுபிள்ளைத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நான் கவனிக்கிறவரை விஜய் அவர்கள் உஷாராக இருந்த அவர் தலைமையில் வந்தால் பழனிசாமி வந்தால் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுதான் நடக்கும். இதுக்காக நான் விஜய்க்கு இவ்வளவு நேரம் பேசுறேன்னா விஜய் கட்சிக்கு போறீங்களான்னு கூட்டணி உங்களுடைய யூகங்களுக்கு எல்லாம் நான் பய சொல்ல முடியாது. ஒண்ணு நான் சொல்றேன், இந்த தேர்தல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கு. அதுதான் ஆட்சி ஆட்சி அமைக்கும் தான் நீங்க பாடுபட்டு இருக்கீங்க. இப்ப 2026 அதை நோக்கி போகாம நாவேக்காதான் முக்கியமான ஒரு இது வைக்கும் சொல்றீங்க. 2026 தலைமையில ஒரு ஆட்சி அமைச்சுச்சுன்னா நீங்க அது புரட்சி தலைவர் ஆட்சின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. பழனிசாமி தலைமையில நடந்ததே அம்மாவோட ஆட்சியில இருந்தா வெளியில கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். என்னிட்ட கேள்வி கேட்டது நீங்க, விஜய் தலைமையில கூட்டணி அமைப்பா? விஜய் உங்க கட்சிக்குள்ள போய் சொல்றேன், விஜய் அதிமுக போவாரான்னு கேட்டீங்க. போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு திமுகவுக்கு தான் போட்டி வரும். நீங்க புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்ப, அம்மாவுடைய ஆட்சி அமைப்பேன்னு பழனிசாமி துரோகத்தை ஏத்துக்க முடியுமா? நீங்க பழனிசாமி ஏத்துக்கிட்டு போக சொல்றீங்களா? இரட்டை இலை இன்றைக்கு தவறானவர் கையில இருக்கு. அதிமுகங்கிற புரட்சி தலைவர் கட்சி இன்றைக்கு இல்ல. அவருடைய அடிப்படை விதிகளையே தயாரித்து தெரிந்து விட்டு எடப்பாடி திமுக இருக்குன்னு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். அதனால இப்பொழுது புரட்சி தலைவர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் விழித்துக் கொண்டு சரியான முடிவு எடுத்தால் நீங்க சொல்ற வாய்ப்பு இருக்கு. தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றிய இதுக்காக கத்தி நடக்க போவது இல்லை. யதார்த்தத்தை நீங்களும் நானும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், அதிமுக அம்மாவின் சொன்னாங்க, அதிமுகவை உருவாக்குறது சார். அதிமுக எங்க இருக்கு? எடப்பாடி திமுக இருக்கு. அதிமுகவோட அடிப்படை விதிகளே கருத்தெடுத்துட்டாங்களே. அதனால இந்த தேர்தலுக்கு பிறகு, தேர்தலுக்கு முன்பு இவர் கேட்ட கேள்வி சரி, அங்கு உள்ள தொண்டர்கள் இரட்டையில இருக்கு, பழனிசாமி பலபலம் இருக்குங்கிறதுனால அங்க தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜய் வருவாரா என்று வலிமேல் விழி வைத்து காத்திருப்பவர்கள் ஒன்று விஜய் தலைமையை ஏற்று செல்ல வேண்டும். அப்பதான் அவங்க குழப்பாங்க. பழனிசாமி தலைமையில் இருக்கிறப்ப நான் சொல்றது கூட்டணிக்கு பழனிசாமியை நம்பினார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நாங்க காரணம் சொல்றேன் சார். நான் தலைமை இருக்கிற அவசியம் எல்லாம் இல்ல. யூகத்துக்குலாம் நான் போய் சொல்லிட்டு இருக்க விரும்பினால் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் கட்டாயமாக ஓரணி இணைகின்ற
சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சியை பத்தி தீர்மானம். அதற்கு முன்பே அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் அதுக்கான வாய்ப்பு. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய காட்டுல மறுக்க விட்டாங்க. இப்ப நான் இப்ப சொல்றேன், பழனிசாமி ஊழல் செய்திருக்கிறார், அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்காங்க, அவர்கள் மீது எல்லாம் சட்டப்படி நீதிமன்றம் அமைத்து நடவடிக்கை எடுப்பதாக செய்தார். அதுபோல படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து மதுவிலக்கை கொண்டு வருவாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், மின்சாரத்துறை ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், 510 வாக்குறுதிகள்ல பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தானே இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆட்சிகள் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றாலும் 24 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு தான் 39 வெற்றி வாய்ப்பை கொடுத்தார்கள். அததான் மற்ற கட்சிகளாகிய நாம எல்லாம் என்னன்னு பார்க்கணும். அரசியல்வாதி கூட சொன்னீங்க, ஒரே சொல்லுங்க, புதுசு அரசியல் புதுசுங்கிற அரசியல் அனுபவம் இல்லாதனால நான் எந்த பாயிண்ட்டுக்கு போய் சொன்னா நீங்க இன்னொரு கேள்வி. அவர் என்ன சொன்னாரு, ஒரு மாதமாகவே விஜய் ஏன் இன்னும் வெளியில வரலன்னு கேட்டப்ப நான் சொன்னேன், அவருக்கும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் எல்லாம் அரசியலுக்கு புதியவர்கள், இது மாதிரி ஒரு விபத்து அவர்கள் கூட்டத்தில் நடந்ததுனால அதுல அந்த பாதிப்பு இன்னும் அதுல இருந்து மீண்டு வராம இருக்கலாம். அவர்கள் கூட மண்ணுட்டியார் விஜயகாந்த் இருந்த மாதிரி யாரும் ஒரு அரசர் இல்லாத காரணமும் அதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொன்னேன். அதற்கும் தேர்தல் அவர்கள் போட்டியிடும் பொழுது அவர்கள் கூட்டணி அமைக்கின்ற பட்சத்தில் அனுபவம் மிக்கவர்கள் கட்சிகள் அவரோட சேருகின்ற பட்சத்துல அவர்கள் தொண்டர்கள் வழிநடத்தப்படலாம். கூட்டணிக்காக அலைகிறதுல வந்து அதிமுக ஓப்பனா பல முறை சொல்லிட்டேன், கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி இருக்கிற வரை அதுக்கு வாய்ப்பில்லை ராஜான்னு நான் பல முறை பாதிக்கப்பட்டவங்க சென்னைக்கு நேரா வரவழைச்சு ஆறுதல் கேட்கப்படாத தகவல் வெளியாயிருக்கு. தகவலுக்குலாம் நான் போய் சொல்ல முடியாது. கூட்டணிக்காக அலைகிற வரலாறே வந்து அதிமுக சொல்லி சொல்லுறாங்க. கூட்டணிக்காக அலைகிறோம். பழனிசாமி என்ன செல்வராஜுக்கு ஏதோ செலக்டிவ் அம்னீசியாவா என்னன்னு தெரியல, இல்ல டிவி எல்லாம் பாக்கலையா, நாட்டு தெரியலையா. பழனிசாமி எங்க அவங்க கட்சிக்காரர்கள் கொடியை தூக்கிட்டு ஆடுறதுக்கு புலகாங்கித அடைஞ்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணி உருவாச்சுன்னு தொண்டர்களையும் அது பழனிசாமிக்கு தெரியும் கூட்டணி விஜய் வரப்போறது இல்லைன்னு. நான் கூட இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சோர்ந்து போயிருக்கிறதுனால அவர்கள் கையில் வைத்துக் கொள்வதற்காக இதை சொல்லிட்டு அலைகிறாரு. விஜய் அதுக்கு பதில் சொல்லிட்டாருன்னா அது முடிஞ்சு போயிடும். நீங்க தான் அது உண்மைதான் அவர் சொல்றது. ஒரு 10 நாள்ல வந்து இதுக்கான முன்னெடுப்புகள் நடக்குன்னு தான் சொன்னாரு தவிர 10 நாளுக்குள்ளார நீங்க முடிக்கணும்ல அவர் சொல்லல. சார் நீங்களாம் உடனே இன்டர்பிரேட் பண்ணிட்டு அவர் சொன்னாரு சொன்னா நான் 10 நாளுக்குள்ளார இதுக்கான வேலைகளை தொடங்கணும்னு சொல்லி அதான் சொன்னார். நான் பார்த்தேன். எனக்கு விஜய் மீது வந்து எல்லா அரசியல் கட்சி அதிமுக பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சாங்க. தார்மீக பொருள் கூட கரூர் சம்பவத்துல ஏற்றுக்கல இருந்தாங்க. ஆனா நீங்க அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது கூட இருக்கு. இப்ப அந்த சம்பவத்தை கண்டிச்சீங்களா? அவர் தார்மீக திருச்சியில நீங்க மத்திய செல்வத்துல விஜய் வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கணும், தார்மீக பொறுப்புனா குற்றத்தை விட்டுக்கிறது இல்ல. நான் பலமுறை சொல்லிட்டேன், பலமுறை சொல்லியிருக்கேன். அதிமுக அவர்களுக்கு வக்கீல் மாதிரிலாம் வாதாடிட்டு இருக்காங்க. நான் வந்து நடுநிலையா இருந்து சொல்றதே தவிர அவரு பழனிசாமி தானே அவங்கள்ட்ட போய் தொங்கிட்டு இருக்காரு. அதை இதையும் போய் கம்பேர் பண்றீங்க. அதாவது காவல்துறை மேல எந்த தவறு இல்லை,
எந்த கட்சியும் அதை சரி செய்யல. அது ஒரு கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட விபத்து. அதுக்கு என்னதான் சிபிஐ என்கொயரி போட்டு பார்க்கணும், நல்லது தானே. உச்ச நீதிமன்ற ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைத்து எல்லாம் தெரிய வரும். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதை திண்டுக்கல் சீனிவாசனும் வழி போயிருக்காரு. அதிமுக இந்த வருஷத்துக்கு கையில் எடுக்க எப்படி பாக்குறீங்க? 40-50 ஆண்டுகளாகவே தென் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம், கோரிக்கை ஐயா தேவர் திருமகனார் அவர்களுக்கு பாரத ரத்னா அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில 21 சொல்லியிருக்கோம். அதை அவன் எதிரியா நமக்கு அரசியல் ரீதியாக எதிராக இருக்கிறதுனால பழனிசாமி சொல்றதுனால அதை நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல. இல்ல, பழனிசாமி செய்த அரசியல் தவறு 10.5% தவறுதலாக வன்னியை குந்தகனை ஏமாற்றுகின்ற விதமாக அறிவிச்சிருந்தான் செய்த பொலிட்டிக்கல் பிளட்டர். அதனால தென் தமிழ்நாட்டில் 105 சமுதாய மக்கள் அவருக்கு எதிராக இருந்தது. அதான் பாரத ரத்னா விருது மத்திய அரசு அறிவிச்சா கூட பழனிசாமி செய்யற தவிர எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்? விஜய்க்கு வரத கூட்டத்தை வச்சோம், சினிமா செலிபிரிட்டி இருக்கிறத வச்சோம், இது வந்து விஜய் வந்து ஆளுமை மிகைப்படுத்தி நம்ம பேசுற மாதிரி இருக்கு. உங்க கருத்து தேர்தல் மே மாதம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். மே கடைசியில இல்ல மே மாதத்துல தேர்தல் முடிவு வந்தது எது உண்மைன்னு தெரியும். அங்க 2 பேரும் கடந்த 2 ஆண்டுகளாக ஒன்றாக தான் பயணித்துக் கொண்டிருக்கோம். தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். பெரிய கட்சியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து நாடி போவார். அதான் சார் நடந்துட்டு இருக்கு. பெரிய கட்சி அது அம்மா இருந்த வரைக்கும் பெரிய கட்சி சார். இப்ப பெட்ட கட்சி எல்லாம் கிடையாது சார், ரெட்டையில இருக்கு சார். பெரிய கட்சி தான் 10 முறை ஆளுங்கட்சியா இருந்தப்ப பணபலத்தோட ஆட்சியாளர் இருந்தப்ப ஆட்சிக்கு வர முடியல. பாராளுமன்ற தேர்தலில் 3வது இடத்துக்கு போனாங்க. இதை பத்தி பேசிட்டு இது கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டு இருக்கோம். எனக்கு மீட்டிங் நடத்தணும்.